சரி, நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இந்த எலிங்கம் உண்டாக்குன அந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த வரைபடத்திலிருந்து நாம் வரைபடத்தை வைத்து என்ன செயல்பாடுகள் செய்ய போகிறோம், அதை அப்ளிகேஷன் என்னது, செயல்படுத்துதல். அந்த டயக்ராமை நாம் செயல்படுத்த போகிறோம். எப்படி, எதற்கு, எப்படி என்பது பார்ப்போம். ரைட்டா? எலிங்கம் diagram helps us to select a suitable reducing agent. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பொருள் மெட்டல் ஆக்சைடை ரெடியூசிங் நம்ம எப்போ பயன்படுத்துவோம், ரிடாக்ஷன். ஆக்சைடேஷன் ஆக்சிஜன் உள்ளே வருது, அப்போ ரிடக்ஷன் என்னது, ஆக்சிஜன் வெளியில் போகுது. அப்போ ரெடியூசிங் என்னது, ரிடக்ஷன். ரிடக்ஷன் எங்கே நடக்கும், ஆக்சிஜன் மெட்டல் கூட இணைஞ்சிருந்தால்தான், மெட்டல் ஆக்சைடாக இருந்தால் தான் ரிடக்ஷன் நம்ம நடத்துவோம். ரிடக்ஷன் எப்போ, மெட்டல் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றணும், அதுக்கடுத்து மெட்டலை தனியாக பிரிக்கணும். வெளியேற்றினாலே பிரிஞ்சிடும். ரைட்டா? அப்போ ரிடக்ஷன் ஏஜென்ட். அப்போ வெளியேற்றுறதுக்கு எந்த ஏஜெண்ட்டை பயன்படுத்துகிறோம், எந்த பொருளை பயன்படுத்துவோம், கார்பனை பயன்படுத்தலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எலிங்கம் டயக்ராம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறான். எந்த ஏஜென்ட்னா வினை புரியும் பொருளை பயன்படுத்த போகிறோம். ஒரு மெட்டல் ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜனையும் மெட்டலையும் பிரிப்பதற்கு எந்த ஒரு வினை புரியும் பொருளை பயன்படுத்த போகிறோம் என்பதை தான் இந்த டயக்ராம் நம்மளுக்கு சொல்கிறது. ரைட்டா? அந்த எலிங்கம் டயக்ராம் ஹெல்ப்ஸ் அஸ், நம்மளுக்கு உதவி செய்கிறது. டு செலக்ட் தேர்ந்தெடுக்க எதை, சூட்டபிள் தகுதி வாய்ந்த ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங்னா ஆக்சிஜனை பிரிக்கும் ஒரு வினை பொருளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுகிறது. அண்டு மேலும் அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர், அந்த பொருள் தேர்ந்தெடுத்துட்டோம், அந்த பொருள் அப்படியே அந்த ஆக்சிஜன் வெளியேற்றதில்லை, ஆனால் எந்த டெம்பரேச்சரில் இந்த வினை புரியும் பொருள் அந்த ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது என்பதை டெம்பரேச்சரையும் நம்ம கண்டுபிடிக்கும், நம்மளுக்கு இதில் கண்டுபிடிக்கலாம். அண்ட் அப்ரோப்ரியேட்னா தகுதி வாய்ந்த டெம்பரேச்சர், தகுதி வாய்ந்த வெப்பநிலையும் நாம் கண்டறியலாம். அந்த வினையூக்கி, அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டு எந்த டெம்பரேச்சரில் அது ரெடியூசிங் ஏஜென்ட்டு ப்ளஸ் அந்த எந்த டெம்பரேச்சரில் இந்த ஆக்சிஜனை பிரிக்குது அந்த மெட்டல் ஆக்சைடு என்பதை நாம் பார்க்கலாம். அந்த அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் ரிடக்ஷன். ரேஞ்சுனா அப்ரோப்ரியேட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் ரிடக்ஷன். அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு என்னது, அது தேவைப்படும் ஒரு வரம்பு, அந்த வெப்பநிலை வரம்பு, எந்த வெப்பநிலை வரம்புக்குள்ளாக, வரம்புன்னு என்னது, இப்போ 30லேருந்து 40, அது ஒரு வரம்பு. 30க்கு மேலேயும் 40க்கு கீழேயும் உள்ள டெம்பரேச்சரில் இது வினையூக்கி, இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த ஆக்சிஜனை பிரிக்கும்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, அந்த ரேஞ்ச், அந்த வரம்பு ஃபார் ரிடக்ஷன்னா வெளியேற்றுவதற்கு ஆக்சிஜனை. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு the reduction of metal oxide is the reduction of metal oxide to its metal can be consider அப்படின்றான். நல்லா பார்த்துங்க. ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, ரிடக்ஷன்னா வெளியேற்றுவது, ஆஃப் மெட்டல் ஆக்சைடில் வெளியேற்றுவது எதை, ஆக்சிஜனை வெளியேற்றுவது. ரிடக்ஷன் எங்கே நடக்கும், மெட்டல் ஆக்சைடில் நடக்கும். ஆக்சிஜன் சேர்ந்தது தானே மெட்டல் கூட சேர்ந்தது தான் மெட்டல் ஆக்சைடு ஆக்சிஜன் வெளியேற்றுவது ரிடக்ஷன். த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு இட்ஸ் மெட்டல். அப்போ ரிடக்ஷன் வெளியேற்றுவது, ஆக்சிஜனை வெளியேற்றுவது, மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை வெளியேற்றிட்டு அந்த மெட்டலை கொண்டு வரணும், அது மெட்டலாக ஆக்கணும் ஆக்சிஜன் வெளியேறினதுக்கப்புறம். டு இட்ஸ் மெட்டல் ஆக்குவது என்பது கேன் பி கன்சிடர்னா தீர்மானிக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது, என்ன வேணாலும் போட்டுக்கணும் இந்த இடத்துல. ஆக்சுவல் உண்மையான அர்த்தம் தீர்மானிக்கப்படுகிறது. ஃபிசிக்ஸ், நம்ம கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாறி வரும். செயல்படுத்தப்படுகிறது எப்படியே as a competition between the element used for reduction. as a competition ஒரு தேர்வு, போட்டி, காம்படிஷனை போட்டின்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல தேர்வு, நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், between the element used for reduction. அதாவது எலிமெண்ட்டுகளுக்கு நடுவில் ஒரு எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டு, எந்த எலிமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். 2 எலிமெண்ட் இருக்குது, அப்போ எது ரெடியூஸ் பண்ணால் எது அதிகமான ஸ்டெபிளாக இருக்கோ அது ஸ்டெபிள் இல்லாத ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். அதேமாதிரி அதுவும் அதுக்கு மேலே உள்ள மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் பண்ணும். அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், காம்படிஷன் பிட்வீன் த எலிமெண்ட் யூஸ்டு ஃபார் ரிடக்ஷன். காம்படிஷனாக 2க்கும் நடுவில் உள்ள ஒரு தேர்வு, 2 எலிமெண்ட்டில் எந்த எலிமெண்ட் எதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்ற தேர்வு நாம்
நான் ஃபார் ரிடக்ஷன், எதற்கு ரிடக்ஷனை வெளியேற்றுவதற்கு, ரைட்டா? அப்போது அது வேணால் மேப்பிளை காமிச்சிட்டேன், பிறகு போகலாம், நான் சொல்கிறேன் உனக்கு அப்படி சொன்னால் புரிய. இந்த இருக்கு பாரு. இப்போது இதை எடுத்துக்கிடுவோம். எதை எடுத்துக்கிடுவோம்? இது என்னது? இது குரோமியம். இந்த இருக்குல்ல, இது குரோமியம். குரோமியம் ஆக்சைடு இந்த போட்டிருக்காங்களே, Cr2O, ரைட்டா? குரோமியம் ஆக்சைடு இந்த லைன், ரைட்டா? இப்போது இது எடுத்துக்கிடுவோம். இது என்னது? இது அலுமினியம் ஆக்சைடு, ரைட்டா? இந்த ரெண்டுமே எலிமெண்ட்டுன்னு வச்சுக்கணும், ரெண்டுமே மெட்டல் ஆக்சைடு தான். இப்போது எது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த போகிறேன். ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது? இன்னொரு மெட்டல் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு. இப்போது எதை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்போது இது எது கம்மியாக இருக்குது வெப்பநிலை, எது கம்மியாக இருக்குது அதனோட டெல்டா ஜி எதனோட கம்மி? டெல்டா ஜி. இது கீழே போக போக கம்மி தானே? இங்கே பாருங்கள், இது என்னது? எதை எடுத்துக்கிட்டேன்? இதை எடுத்துக்கிட்டேன்னா இந்த பாருங்கள், நான் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு புரியாது, இதை எடுத்துக்கிறேன். இது Mn. இருங்க, அழிச்சிடுறேன். இது என்னது? Mn. மேக்னீசியம் ஆக்சைடு, ரைட்டா? இது என்னது? அலுமினியம் ஆக்சைடு. இந்த ரெண்டுலையா ஏதாவது ஒன்று நான் வந்து ரிடக்ஷன் ஏஜெண்ட்டாக எடுக்கணும். இன்னொன்று இப்போ மெட்டல் ஆக்சைடு, ரெண்டுமே மெட்டல் ஆக்சைடு. இதில் ஒரு மெட்டல் ஆக்சைடு உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றணும். இப்போ இது என்னது? இது மேக்னீசியம் ஆக்சைடு, ரைட்டா? மேக்னீசியம் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு நான் அலுமினியத்தை எடுக்கப் போகிறேன். அலுமினியம் எனக்கு ரிடக்ஷன் ஏஜெண்ட்டாக பயன்படும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா அது என்னன்னு காரணம் சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னா, இது அலுமினியத்தோட டெல்டா ஜி எவ்வளவு? 1100க்கும் 1000க்கு நடுவில் இருக்குது. அப்போ 1050 இருக்குமா? இது 1050. எது? டெல்டா ஜி, ரைட்டா? ஆனால் இதுக்கு எவ்வளவு? 800, அது 730 வச்சுக்கோ, 730 டெல்டா ஜி. சேஞ்ச் இன் பொசிஷன். அப்போ எது கம்மியாக இருக்குது? இதுதானே கம்மியாக இருக்குது. எது? அலுமினியம் தானே கம்மியாக இருக்குது. அப்போ எது கம்மியாக இருக்கோ அதுதான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படும். இந்த அலுமினியத்தால் இதை நம்ம அலுமினியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மேக்னீசியம் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை பிரிக்கலாம். ஆனால் மேக்னீசியத்தை வச்சு இந்த அலுமினியத்தில் உள்ள ஆக்சைடை பிரிக்க முடியாது. ஏன்னா கீழே வர வர ஸ்டெபிள் ஜாஸ்தி. ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆக்சைடு கூட போய் சேர்ந்துருச்சு, அது ஸ்டெபிளாக இருக்குது, ரைட்டா? அப்போது இன்னொரு ஆக்சைடு வருது, அது இதை விட ஸ்டெபிள் கம்மியாக இருக்குன்னா இது என்ன சொல்லும்னா, இதில் உள்ள எலக்ட்ரான் நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்கு உன்ட்ட வரணும்னு சொல்லும். நான் ஸ்டெபிளாக இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இந்த 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 மேக்னீசியம் இந்த ஆக்சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் இதை விட இன்னொரு ஆக்சைடில் உள்ள எலக்ட்ரான் அதிகமாக ஸ்டெபிளாக இருக்குன்னா இது அங்கே போக ஆரம்பிச்சிடும். எப்படி? ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 பேர் அவனை அப்ரோச் பண்ணுறாங்க. ஒருத்தன் பெரிய பணக்காரன், இன்னொருத்தன் அவனோட கம்மியான பணக்காரன். இவன் யார் கூட சேருவான்? பெரிய பணக்காரன் கூட தான் சேருவான். அவனோட கம்மியான பணக்காரன் கூட சேர மாட்டான், ஏன்னா அவன்கிட்ட தான் நசை ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாதிரி இது என்ன பண்ணுது? ஏற்கனவே ஸ்டெபிளாக இருக்குது, அதை விட கம்மியான ஸ்டெபிளாக உள்ள ஒரு உலகம் வந்ததுன்னு அது வேண்டான்றோம். அதை விட அதிகமான வந்ததுன்னு வரும். அப்போ இது அதிகம்ன்றது என்னது? கீழே போக போகத்தான் ஸ்டெபிள் ஜாஸ்தி. அப்போ கீழே இது என்னது? இது அலுமினியம் ரொம்ப ஸ்டெபிளாக இருக்குது. எதை விட? இந்த மேலே உள்ளதை விட ஸ்டெபிளாக இருக்குது. ஸ்டெபிளாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதிகமான ஸ்டெபிள்னா லெஸ் எனர்ஜி, கம்மியான ஸ்டெபிள்னா அதை விட கொஞ்சம் அதிகமான எனர்ஜின்னு அர்த்தம். இதை விட அதிகமான எனர்ஜி வச்சுருக்கு. இதுதான் அவன் போட்டிருக்கான், பார்த்துக்கோங்க. அது என்ன போட்டிருக்கான் பாருங்கள். த ரிடக்ஷன் ஆஃப் எ மெட்டல் ஆக்சைடு டு இட்ஸ் மெட்டல். ஒரு மெட்டல் ஆக்சைடில் உள்ள மெட்டலை நம்ம பிரிக்கிறோம். ரிடக்ஷன் எப்படி? ஆக்சிஜன் வெளியேற்றிட்டு கேன் பி கன்சிடர் தீர்மானிக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது. எப்படி செய்யப்படுகிறது? as a காம்படிஷன் பிட்வீன் 2 எலிமெண்ட். இப்போ சொன்னால காம்படிஷன் எது? மேக்னீசியமா அலுமினியமா? எது வந்து
ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது எது வந்து ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படும்? அலுமினியம் தான் சொல்லப்படும். ஏன்னா அது கீழே இருக்குது, அது அதிகமான ஸ்டேபிளாக இருக்குது. மேலே உள்ளது அதை விட கொஞ்சம் கம்மியாக ஸ்டேபிள். அப்போ இதுதான் அதிகமான ஸ்டேபிள் உள்ளதை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தணும். அதாவது காம்படிஷன் பிட்வீன் த எலிமெண்ட். அப்போ ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவில் தானே நான் சொல்லிக் கொடுத்தேன். பிட்வீன் த எலிமெண்ட் யூஸ்டு ஃபார் ரிடக்ஷன் பயன்படுத்த போகிறோம். ஃபார் ரிடக்ஷன் ஆக்சிஜன் வெளியேற்றுவதற்கு. இப்போ சொல்லிட்டாலே எப்படி எதுக்கு இப்போனா அண்டு த மெட்டல் டு கம்பைன் வித் ஆக்சிஜன் அண்டு எதற்கு அண்டு த மெட்டல் டு கம்பைன் வித் மேலும் த மெட்டல் டு கம்பைன் வித் ஆக்சிஜன். இப்போது ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட ஒன்று சேரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அண்டு த மெட்டல் கம்பைன் வித் ஆக்சிஜன் இஃப் த மெட்டல் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். நான் சொன்னல முதல்ல ஒரு மெட்டல் வந்து ஒரு ஆக்சிஜன் கூட அண்டு மேலும் நல்லா போட்டுக்கா த மெட்டல் டு கம்பைன் வித் ஆக்சிஜன். மெட்டலானது ஒரு ஆக்சிஜன் கூட இணையும் போது என்ன செய்யும்? ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னா அதை விட அதிகமான ஸ்டேபிள் கூட தான் ஜாயின் பண்ணும், கம்மியான ஸ்டேபிள் கூட ஜாயின் பண்ணாது. அதுதான் சொல்கிறான். அண்டு இஃப் த மெட்டல் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள், ஒரு மெட்டல் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜன் வந்து அதிகமான ஸ்டேபிளாக இருந்ததுன்னா தென் ஆக்சிஜன் ரிமைன்ஸ் வித் த மெட்டல். அதில் உள்ள ஆக்சிஜன் அதே மெட்டலில் தான் இருக்கும் அதிகமான ஸ்டேபிள் இருந்தால். எப்போ வரைக்கும்? இன்னொன்று அதை கூப்பிடணும், இன்னொன்று ஆக்சிஜன் கூப்பிடணும், அதை விட ஸ்டெபிளாக இருக்கிறது கூப்பிட்டா போகும், இல்லைன்னா போகாது. அதை விட கம்மியான ஸ்டெபிள் உள்ளது போகாது. அதுதான் சொல்கிறான். அதான் தென் த ஆக்சிஜன் ரிமைன்ஸ் வித் இட்ஸ் மெட்டல். அந்த மெட்டல் கூட தான் அந்த ஆக்சிஜன் இருக்கும், ஏன்னா அதிகமான ஸ்டெபிள் இருக்குது. அண்டு ஒரு வேளை அண்டு மேலும் ஒரு வேளை ஒருவேளை த ஆக்சைடு ஆஃப் எலிமெண்ட் யூஸ்டு ஃபார் ரிடக்ஷன் இஸ் ஆக்சைடுனா அதை தான் சொல்கிறேன். மெட்டல் ஆக்சைடு யூஸ்டு ஃபார் இப்போ அலுமினியத்தை யூஸ் பண்ணோம்ல, அது அதை விட ஸ்டெபிள் மேக்னீசியத்தை விட. அதனால் மேக்னீசியத்தில் உள்ள ஆக்சிஜன் அலுமினியத்து கூட வந்துடும். அது ஏன் வருது? அதிகமான ஸ்டெபிளாக இருந்தது வந்துடும் நான் சொன்னேன் இல்லையா? இப்போ மேக்னீசியத்தையும் அலுமினியத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னா அலுமினியமானது அதிகமான ஸ்டேபிளாக இருந்தது மேக்னீசியத்தை விட. அதனால் மேக்னீசியத்தில் உள்ளது இங்கே வந்துருச்சு. ரைட்டா? அதை தான் சொல்கிறான். அதான் என்ன சொல்கிறான் பாருங்கள். தென் என்ன சொல்கிறான்? ரிமைன்ஸ் வித் த மெட்டல். அதுக்கடுத்து அண்டு இஃப் ஒருவேளை த ஆக்சைடு எலிமெண்ட் யூஸ்டு ஆக்சைடு எலிமெண்ட்னா அந்த இது எலிமெண்ட், இந்த அலுமினியம் எலிமெண்ட் யூஸ் பயன்படுத்தப்படுகிறது ஃபார் ரிடக்ஷன்னா வெளியேற்றுவதற்கு. இஸ் மோர் ஸ்டேபிள், ரொம்ப அதிகமான ஸ்டேபிளாக இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யும்? தென் த ஆக்சிஜன் ஃப்ரம் த மெட்டல் ஆக்சைடு என்ன செய்யும்? கம்பைன் இங்கே வந்து சேர்ந்துடும். அந்த இதை விட இது அதிகமாக இருந்ததுன்னா வந்துடும். தென் பிறகு த ஆக்சிஜன் ஃப்ரம் த மெட்டல், அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆனது என்னது? கம்பைன் ஆயிரும். இது கூட வந்துடும். அதை விட அதிகமாக இருந்தால் வித் திஸ் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்டோட வந்துடும். அதுதான் சொல்கிறான். யூஸ்டு ஃபார் ரிடக்ஷன். அது அந்த இதுக்கு பயன்படுத்த போகிறோம், இதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ மேக்னீசியம் மேலே இருக்குது, கீழே இருந்தது அலுமினியம் இருக்குது. அலுமினியம் கீழே இருக்குதுன்னா ஸ்டேபிள் ஜாஸ்தி, அது ஸ்டேபிள் தான் மேக்னீசியமும். அது கூட இருக்கும். இப்போ மேக்னீசியத்தை விட கம்மியான ஸ்டேபிள் இருந்தது கூப்பிட்டா போகாது. சரி இருங்க, ஒரு திரும்பி மேப்பை காமிக்கிறேன். இங்கே வாங்க, இது மேக்னீசியம் ரைட்டா? இது மேக்னீசியம், இது அலுமினியம் வந்து மோர் ஸ்டேபிள் மேக்னீசியத்தை விட. அதனால் இது ஸ்டேபிளாக தான் இருக்குது மேக்னீசியம், அது போகாது. இருந்தாலும் இதோட அதிகமான ஸ்டேபிள்ன்றதுனால இங்கே வந்துடும். எது? ஆக்சிஜன் இங்கே வந்துடும். எலக்ட்ரான் இங்கே வந்துச்சுன்னா அதில் உள்ள ஆக்சிஜன் வெளியில் போகிறோம். இது மேக்னீசியம் தனியாக பிரிச்சிட்டோமா? இதை தான் அப்போ ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறோம். எதை பிரிக்கிறதுக்கு? மேக்னீசியத்தை பிரிக்கிறதுக்கு. ஒரு வேளை நான் இந்த ஜிங்க் இருக்குல்லையா, இந்த மேலே ஜிங்க் ஆக்சைடு ஸ்டேபிள் தான். ஆனால் இந்த அலுமினியத்துக்கு பதில் ஜிங்க் ஆக்சைடை வந்து நான் பயன்படுத்தினால், ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்தினால், இந்த மேக்னீசியம் வந்து உள்ள ஆக்சிஜன் அங்கே போகாது. ஏன் போகாது? இப்போ தானே சொன்னேன். ஏன்னா மேக்னீசியத்தோட ஸ்டேபிள் வந்து நிலைத்தன்மையானது ஜிங்க் ஸ்டேபிளை விட ஜாஸ்தி. ஏன்னா கீழே இருக்குல்ல, இது ஜிங்க்குக்கு கீழே தானே இருக்குது. கீழே இருக்க அது ஸ்டேபிள் ஜாஸ்தி. அதனால் இங்கே போகாது, இங்கே வரும். அதேமாதிரி இதுலேயும் வரும். இதில் இந்த இருக்குல்ல, இது MgO, இது அது வந்து ஜிங்க்குக்கு போகாது. மேக்னீசியம் கூப்பிட்டா கூட வரும். ஏன்னா மேக்னீசியம் ஸ்டேபிள் இன்னும் ஜாஸ்தி அலுமினியத்தை விட. அதனால் இங்கே வந்துடும்.
அதை விட இது கூப்பிட்டாலும் குரோமியம், இது குரோமியம், இது கூப்பிட்டாலும் வந்துடும். ஏன்னா அதனோட ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. இதை தான் சொல்லியிருக்கான். ரைட்டா? அப்போ வந்த உடனே ஆக்சிஜன் வெளியில் வந்துடும். வந்தால் அது மெட்டல் பிரிஞ்சிடும். ரைட்டா? சரி. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த எல்லிங்டன் டயக்ராம், இந்த எல்லிங்டன் டயக்ராம்லேருந்து வி கேன் இன்ஃபேர் த ரிலேட்டிவ். இந்த எல்லிங்டன் டயக்ராம் நம்ம என்ன பண்ணலாம்? ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ், பலதரப்பட்ட மெட்டல்கள், பலதரப்பட்ட மெட்டலோட ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மையை நாம் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 3 சொல்லி கொடுத்துட்டேன். அதோட நிலைத்தன்மையோட இது கீழே உள்ளது கூட, அதோட கூடன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அப்போ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை நாம் பார்க்கலாம் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டல்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ். இதெல்லாம் மெட்டல் ஆக்சைடு தானே. அந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம பார்க்கலாம் அட் கிவன் டெம்பரேச்சர். ஒரு கொடுக்கப்பட்ட டெம்பரேச்சரில் ஒவ்வொரு மெட்டலோட ஸ்டெபிலிட்டியை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டெம்பரேச்சரை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதோட ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு பார்க்கலாம். இது உதாரணத்துக்கு நான் இந்த 800 எடுத்துக்கிறேன். ரைட்டா? 800 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கூட்டிக்கணும். அப்போ 1073 டிகிரி கெல்வின் அர்த்தம். இதில் எடுத்துட்டிங்கன்னா இதனோட நிலைத்தன்மை எங்கே இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது நிலைத்தன்மை. ரைட்டா? அப்போ இது ஸ்டெபிலிட்டி இதை விட கூட. ரைட்டா? எதை விட கூட? இதுக்கு மேலே உள்ளதை விட கீழே உள்ளது கூட. அப்போ இது கூட, இதை விட இது கூட, கீழே உள்ளது கூட. அப்போ இப்படியே ஸ்டெபிலிட்டி இந்த டெம்பரேச்சரில் இதனோட ஸ்டெபிலிட்டி இந்த போயிட்டு. அப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெபிலிட்டி என்னது. லெஃப்ட்டில் இருங்க, நான் அதையும் காமிச்சிடுறேன். இதனோட ஸ்டெபிலிட்டி இந்த பாரு. இப்போ 800 எடுத்துக்கிட்டேன். ஸ்டெபிலிட்டி என்னது? இப்படியே படம் வரைஞ்சின்னா இதுதான் டெல்டா ஜி. இப்போ லெஃப்ட்டில் குறிச்சேன்னா டெல்டா ஜி எவ்வளோ இருக்குது? அதுதான் ஸ்டெபிலிட்டி ஜூல். ரைட்டா? இதுதான். அதேமாரி இதில் இப்படியே இந்த 800 எடுத்துகிட்டு இப்படியே போனேன்னா இப்படி வரைஞ்சின்னா இது அதுதான் அதோட ஸ்டெபிலிட்டி ஜூல். ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு எல்லிங்டன் diagram for the formation of AgO and HgO is at the upper part of the diagram. இப்போ இந்த டயக்ராமில் மேலே உள்ள என்ன இருக்குது? அலுமினியம் ஆக்சைடு அண்டு மெர்க்குரி ஆக்சைடு. இந்த ரெண்டும் எங்கே இருக்குது? மேலே இருக்கிறது. அதுதான் சொல்கிறான். இந்த எல்லிங்டன் டயக்ராமில் ஃபார் த ஃபார்மேஷன்னா உண்டாக்கப்படுகிறது. எது? அலுமினியம் ஆக்சைடு அண்டு mercury oxide. For the formation of aluminum oxide at the upper part of the diagram. அப்புறம் பண்ணால் இந்த டயக்ராமில் மேலே உள்ள அலுமினியம் ஆக்சைடு அண்ட் மெர்க்குரி ஆக்சைடு உண்டாக்கப்படுகிறது. எப்படியே அது டீகம்போஸ் பண்ணணும், ஆக்சிஜனை வெளியேற்றணும். ஆனால் இதுக்கு நம்மளுக்கு ரிடக்ஷன் ஏஜென்ட் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இது பாசிட்டிவில் இருக்குது, 0க்கு மேலே இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? டெல்டா ஜி எவ்வளோ லெஸ் தென் 0 இருந்தால் தான் நம்மளுக்கு ரிடக்ஷன் ஏஜென்ட் தேவை. அது மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் வெப்பப்படுத்தும் போது டீகாம்போசிஷன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும். புரியுதா? இது பாசிட்டிவில் இருக்குது, 0க்கு மேலே இருக்குது. வேணால் காமிக்கிறேன், அதுதான் படிச்சுட்டே பிறகு காமிக்கிறேன். அண்டு மேலும் தேர் டீகாம்போசிஷன் டெம்பரேச்சர் ஆர், இதனோட டீகாம்போசிஷன் டெம்பரேச்சர் என்னது? 1க்கு 600. அதாவது ஏஜின்னு சில்வர் ஆக்சைடுக்கு 600 டிகிரி செல்சியஸ் கெல்வின். அண்டு 700 எது? அது 600 அண்டு 700 கெல்வின் ரெண்டுக்கு. அதாவது இதனோட டீகாம்போசிஷன் அப்படி தான் போட்டிருக்கேன். அண்டு த டீகாம்போசிஷன் டெம்பரேச்சர்ஸ் ஆர் 600லேருந்து 700. ரைட்டா? இது 600, அது 700ஆக இருக்கிறது. ரைட்டா? இதனோட டீகாம்போசிஷனை பிரிதல், சூடு பண்ண ஒன்று பிரிஞ்சிடும். இதுக்கு நம்ம எந்த ஒரு ரிடக்ஷன் ஏஜென்ட்டையும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இது 0க்கு மேலே இருக்கிறது, அதனால் இதுக்கு தேவையில்லை. ரைட்டா? டீகாம்போசிஷன் என்னது? பிரிதல், சிதைவடைதல். அப்படின்னா சிதைவடைதல் ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சிடும், மெட்டல் தனியாக பிரிஞ்சிடும். ரைட்டா? அண்டு இட் இண்டிகேட்ஸ், இது குறிப்பிடுகிறது தேட் என்னவென்றால் தேர் ஆக்சைட்ஸ் ஆர் அன்ஸ்டெபிள். ஏன் அன்ஸ்டெபிள் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்குது, 0க்கு மேலே. அப்போ அன்ஸ்டெபிள்னா எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அன்ஸ்டெபிளாக இருக்கிறது அட் மாடரேட் டெம்பரேச்சர். மாடரேட்னா சாதாரண வெப்பநிலை. மாடரேட்னு நடுநிலையில் உள்ள வெப்பநிலை, சாதாரண வெப்பநிலை. ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இல்லை, ரொம்ப லோ டெம்பரேச்சரும் கிடையாதுன்னு அர்த்தம். 0வும் கிடையாது, ஹாஸ்ல மீடியம் டெம்பரேச்சரில் இவைகள் பிரிகிறது. அண்ட் வில் டீகம்போஸ்னா சிதைவடைகிறது, பிரிகிறது.
இது என்னது ஆக்சைடாக இருக்குது, அலுமினியம் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு அண்டு மெர்க்குரி ஆக்சைடாக இருக்கிறது. இதை சூடு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லெவல் சூடு, 600 வந்து கெல்வின் இதுக்கும் 700 கெல்வின் அதுக்கும், அப்படி சூடு பண்ணும்போது இது பிரிகிறது, ஆக்சிஜன் தனியாக பிரிகிறது. அண்ட் வில் டீகம்போஸ்னா பிரிகிறதுன்னு அர்த்தம். ஆன் ஹீட்டிங்னா வெப்பம் படுத்தும் போது இந்த டெம்பரேச்சர் ரொம்ப பிரிஞ்சிடும் ஆக்சிஜன். ஈவன் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட், ஈவன் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமலே, ஆப்ஷன் இல்லாமலே, ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமலே, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமலே நம்ம ஹீட் பண்ணும்போது 600 டிகிரியில் சில்வர் பிரிஞ்சிடும், சில்வர் ஆக்சைடு சில்வராக மாறிடும், அது ஆக்சிஜனாக மாறிடும். அதே மாதிரி மெர்க்குரி ஆக்சைடு மெர்க்குரியாக மாறிடும், தனியாக வந்துடும், இது ஆக்சிஜன் தனியாக போயிடும். என்ன மேப்பில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கடைசியில் இருக்குது பாருங்கள், இந்த இது 0க்கு மேலே இருக்கிறது. இங்கே பாருங்கள், இது 0க்கு மேலே தானே போகுது. இதுவும் என்னது, இந்த 400ல் ஆரம்பித்து 0க்கு மேலே போயிடுச்சா. 0க்கு மேலே போனால் என்னது, டெல்டா ஜி என்னது, அது வந்து உனக்கு டெல்டா ஜி என்ன தன்னால் வினை புரியாது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஹீட் பண்ணணும், அதான் நம்ம செயல்படுத்துக்கிறோம். இந்த டெல்டா ஜின்னு இது 0க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் டெல்டா ஜி அங்கே இல்லை, ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் இல்லை, தன்னிச்சையான செயல்பாடு இல்லை, ஸ்பான்டானியஸ்ன்னு சொன்னால். ரைட்டா, பார்த்துக்கோங்க. சரி, ரெண்டாவது என்ன சொல்கிறேன், அது எலிங்காம் டயக்ராம் இஸ் யூஸ். இந்த எலிங்காம் டயக்ராம் பயன்படுத்தப்படுகிறது டு ப்ரிடிக்ட் தெர்மோடைனமிக்கல் ஃபீசிபிலிட்டிஸ். அப்போ ப்ரிடிக்ட்னா கண்டுபிடிப்பதற்கு, எதை, வெப்ப இயக்க ஃபீசிபிலிட்டிஸ், சாதகங்கள். ரைட்டா, ஃபீசிபிலிட்டிஸை கண்டுபிடிப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா, அப்போது ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடுகளில் பிரிப்பதற்கு, ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு. ரைட்டா, ரிடக்ஷனை வெளியேற்றுவது, எதை, ஆக்சைடுனா ஆக்சிஜன் கலந்திருக்கிற மெட்டலிலிருந்து ஆக்சிஜனை வெளியேற்றுவது. ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு என்னது, ஆக்சிஜன் தான். ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு இது சாத்தியக்கூறுகள், தெர்மோடைனமிக் சாத்தியக்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றான். அப்போது ஆஃப் ஒன் மெட்டல் பை அனதர் மெட்டல், எப்படி ஒரு மெட்டலில் உள்ள ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு பை அனதர் மெட்டல், இன்னொரு மெட்டலை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ சொன்னல, இப்போ மேக்னீசியம் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு அலுமினியத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்கான். எலிங்காம் டயக்ராம் யூஸ் பயன்படுத்தப்படுகிறது டு ப்ரிடிக்ட் டெம்பரேச்சர், ப்ரிடிக்ட்னா கண்டறிவதற்கு. தெர்மோடைனமிக் தெர்மோடைனமிக்கில் ஃபீசிபிலிட்டிஸ், அதாவது சாதகம் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ், ரிடக்ஷனை வெளியேற்றுவது, ஆக்சைடை வெளியேற்றுவது ஆஃப் ஒன் எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டில் ஒரு மெட்டலில் உள்ள ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு எதை வைத்து, பை அனதர் மெட்டல், இன்னொரு மெட்டலை வைத்து வெளியேற்றுவதற்கு உண்டான அந்த கணிப்பு முறையை நாம் இந்த தெர்மோடைனமிக்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன், இதை வச்சு நம்ம இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு அதை தான் சொல்லியிருக்கான். அப்போ எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல், எந்த ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டலோட ஆக்சைடை வெளியேற்றலாம். அதான் எனி மெட்டல், எந்த ஒரு மெட்டலும் கேன் ரெடியூஸ் முடியும், வெளியேற்ற முடியும், எதை, ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல், இன்னொரு மெட்டலில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்ற முடியும். இப்போ சொன்னேன் இல்லையா, அதான். அண்ட் தட் ஆர், அவைகள் லொக்கேட்டட் எபோவ் இட் இன் த டயக்ராம். அவை எப்படி வெளியேற்ற முடியும்னா, அதுக்கு மேலே இருந்தால் தான் வெளியேற்ற முடியும். இப்போ அலுமினியம் கீழே இருக்குது, அதுக்கு மேலே உள்ள எல்லாத்தையும் அலுமினியம் வெளியேற்றிடும். இப்போ மேக்னீசியம் மேலே இருக்குது, அப்போ மேக்னீசியத்துக்கு மேலே உள்ளதெல்லாம் அந்த மேக்னீசியம் வெளியேற்றிடும். மேக்னீசியம் ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்தும். அதான் சொல்கிறான், எந்த ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டலை எனி மெட்டல் கேன் ரெடியூஸ், எந்த ஒரு மெட்டலும் வெளியேற்றலாம், எதை, ஆக்சிஜனை ஆக்சைடு ஆஃப் அதர் மெட்டல், இன்னொரு மெட்டலோட ஆக்சிஜனை வெளியேற்றலாம். எப்போ, அந்த வெளியேற்றப்படக்கூடிய ஆக்சிஜன் வெளியேற்றப்படக்கூடிய மெட்டல் வந்து எப்படி இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும், மேல் போர்ஷனில் இருக்கணும். மேல் போர்ஷனில் இருந்தால் ஸ்டெபிலிட்டி கம்மி, இதை விட கம்மி, அது ஸ்டெபிலிட்டி தான், ஆனால் இதை விட கம்மி, கீழே உள்ளதுக்கு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. அதை தான் சொல்கிறான். எப்படி இருக்கணும், லொக்கேட்டட் இருக்கணும் எபை இட் இந்த டயக்ராமில் எப்படி இருக்கணும். உங்களுக்கு காமிக்கிட்டா, இங்கே வாங்க, காமிச்சா தான் உங்களுக்கு புரியும்.
இந்த பாருங்க, இது இந்த கீழே இருக்கு இல்லையா, கடைசியாக இருக்குது, இது வந்து இதுக்கு மேலே உள்ள எல்லா மெட்டல் ஆக்சைடையும் வெளியேற்றிடும். மெட்டலில் உள்ள ஆக்சைடு வெளியேற்ற முடியும். ஆனால் இந்த இது என்னது, இந்த இருக்குல்ல, இந்த நடுவில் உள்ளது மூணாவது லைன் கீழேருந்து, இதுக்கு மேலே உள்ள எல்லாத்தையும் வெளியேற்றுது. ஏன்னா கீழே இருக்குது, இதுக்கு மேலே உள்ளதுக்கு கீழே இருக்கா, அதனால் இது வந்து அதுக்கு மேலே உள்ளது வெளியேற்ற முடியும். ஆனால் அதுக்கு கீழே உள்ளதை வெளியேற்ற முடியாது. ஏன்னா கீழே உள்ள அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் சொல்கிறான். ரைட்டா, வேறு எதுவும் இல்லை. சரியா, அடுத்து நெக்ஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இந்த லிங்க்டன் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன், அதை எப்படி உண்டாக்க, ஃபார்மேஷன் ஆஃப் என்னத்தை உண்டாக்க போகிறோம், குரோமியம் ஆக்சைடு. குரோமியம் ஆக்சைடு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குரோமியம் ஆக்சைடு எப்படி இருக்குது, லைஸ் எபோவ் த அலுமினியம் ஆக்சைடு. அப்போ அலுமினியத்துக்கு மேலே இருக்குது, அலுமினியம் கீழே இருக்குது, ஆனால் குரோமியம் அதுக்கு மேலே இருக்குது. அப்போது இந்த ரெண்டில் எது ரிடக்ஷன் ஆக்சிஜென்ட்டாக இருக்கும், கீழே உள்ள அலுமினியம் தான் குரோமியத்தை வெளியேற்ற முடியும். குரோமியம் அலுமினியத்தை வெளியேற்ற முடியாது. நீங்கள் மேப்பில் அதில் பார்த்துக்கோங்க. மீனிங், அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், தட் அலுமினியம் ஆக்சைடு ஈஸ் எப்படி இருக்குது, மோர் ஸ்டெபிள், கீழே இருக்குது, இது குரோமியத்தை விட கீழே இருக்குது, அதனால் இது மோர் ஸ்டெபிள் தென் குரோமியம். குரோமியத்தில் அதிகமான ஸ்டெபிள், அதனால் குரோமியத்தால் அலுமினியத்தை பண்ண முடியாது. ரைட்டா, அதுக்கு மேலே இருக்கிறதுனால. அப்போது தென் குரோமியம் ஆக்சைடு. ரைட்டா, ஹென்ஸ் ஆகவே அலுமினியம் கேன் பி யூஸ்டு, அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால தான் அலுமினியம் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் குரோமியம். குரோமியம் மட்டும் இல்லை, அலுமினியத்துக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் அது ரெடியூசிங் ஏஜென்ட். ஆனால் கீழே உள்ளதுக்கு அலுமினியம் பயன்படாது. அலுமினியத்தை ரெடியூசிங் ஏஜென்ட் யார் போனால் அதுக்கு கீழே உள்ளது வந்து அலுமினியத்தை வெளியேற்றிடும், அலுமினியத்தில் உள்ள ஆக்சிஜனை. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான், கேன் பி யூஸ்டு. ரைட்டாக இருக்கு. ஹென்ஸ் ஆகவே அலுமினியம் கேன் பி யூஸ், அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது ஃபார் ரிடக்ஷன் ஆஃப், எதற்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது, ஃபார் ரிடக்ஷன் வெளியேற்றுவதற்கு, குரோமியத்தில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவது, ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு. குரோமியம் ஆக்சைடுனா குரோமியத்தில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு. ஹவவர் இருப்பினும் இட் கான்ட் பி யூஸ்டு டு ரெடியூஸ், இதனால் இந்த அலுமினியத்தால் முடியாது. ஏன்னா அதுக்கு கீழே உள்ளது முடியுமா, முடியாது. அதுக்கு மேலே உள்ளது தான் குரோமியம் வெளியேற்றிடும், கீழே உள்ளது முடியுமா, முடியாது. அதான் சொல்கிறான். ஹவவர் இட் கான்ட் பி யூஸ், இது பயன்படுத்த முடியாது. எதற்கு, டு ரெடியூஸ், ரெடியூஸ்னு வெளியேற்றுவதற்கு. எதை, ஆக்சைட்ஸ் ஆஃப் மேக்னீசியம், மேக்னீசியத்தோட ஆக்சைடை வெளியேற்றுவது, மேக்னீசியத்தில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவது, அதான் ஆக்சைடு வெளியேற்றுவதற்கு முடியாது. ஏன்னா அலுமினியத்துக்கு கீழே இருக்குது, அலுமினியத்தோட அதிகமான ஸ்டெபிலிட்டி மேக்னீசியத்துக்கு. அதனால் அண்டு கேல்சியமும் அதுக்கு கீழே இருக்குது, அலுமினியத்துக்கு கீழே. ஏன் வெளியேற்ற முடியாது, அதுக்கு கீழே உள்ளது அதை விட ஜாஸ்தியான ஸ்டெபிள், கேல்சியத்தை வெளியேற்ற முடியாது. அண்டு விச் ஆக்குப்பை, அது எங்கே இருக்குது, விச்னு எதை குறிக்குது, இந்த மேக்னீசியமும் கால்சியத்தையும் குறிக்குது. அதான் சொல்ல, விச் ஆக்குப்பை லோவர் பொசிஷன் தென் அலுமினியம் ஆக்சைடு. விச் ஆக்குப்பைனா அது இடம்பெற்றுள்ளது, இதில் அந்த மேப்பில் லோவர் பொசிஷன், லோன கீழே இருக்கிறது. எதற்கு கீழே, அலுமினியம் ஆக்சைடுக்கு கீழே இருக்குது. அப்போ அலுமினியத்தோட அதிகமான ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட், ஓகே, சரி போதும், பிறகு பார்க்கலாம்.